இன்றைய காலகட்டத்தில் வேலை பளு காரணமாக பலரும் பழைய உணவுகளையே சூடுபடுத்தி சாப்பிடுவார்கள். இதில் பல உணவுகள் விஷமாக மாறும் தன்மையை கொண்டுள்ளது. அது என்னென்ன உணவுகள் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம். கோழி, அதாவது சிக்கன் இறைச்சியில் அதிக அளவு புரோட்டீன் உள்ளது. பொதுவாகவே புரதச்சத்து நிறைந்த உணவு செரிமானமாக அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும். சிக்கனை சூடுபடுத்தும் பொழுது சிக்கனில் உள்ள புரதச்சத்து மேலும் மேலும் அதிகரிக்கும். அதுவே இரண்டாவது முறை சூடு செய்யும் போது அது ஃபுட் பாய்சனாக மாறிவிடும். எனவே அதை மீண்டும் மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிடக் கூடவே கூடாது. சிக்கனை போலவே முட்டையிலும் அதிக புரோட்டீன் நிறைந்த உணவு. நன்றாக வேக வைத்த அல்லது வறுத்த முட்டையை மீண்டும் சூடுபடுத்தினால் அது விஷமாக மாறும். இது செரிமான பிரச்சனையை உண்டு பண்ணி வயிற்றுக்கோளாறுகளுக்கு வழிவகுக்கும். எனவே முட்டையை எக்காரணம் கொண்டும் ஒரு முறைக்கு மேல் சூடுபடுத்தி சாப்பிடக்கூடாது. உருளைக்கிழங்கை ஒரு முறை சமைத்துவிட்டு ஃப்ரிட்ஜில் வைத்துவிட்டு தேவைப்படும் பொழுது எடுத்து சூடு செய்து சாப்பிடும் பழக்கம் நம்மில் பலருக்கு உண்டு. அப்படி செய்யவே கூடாது. ஒரு முறை சமைத்த உருளைக்கிழங்கில் உள்ள பாக்டீரியாக்கள் அப்படியே அதில் தங்கிவிடும். அதை சூடு செய்து திரும்ப திரும்ப சாப்பிடும் பொழுது அது விஷமாக மாறும். குமட்டல், வாந்தி, உடல்நல பாதிப்புகள் ஏற்படும். அரிசி சாதம் தான் நாம் பிரதானமாக பயன்படுத்தும் உணவு வகை. இதை மீண்டும் மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிட்டால் ஃபுட் பாய்சனாக மாறிவிடும். சாதத்தை எந்த வகையிலும் மீண்டும் சூடுபடுத்தவே கூடாது. பொதுவாகவே கீரையில இரும்பு சத்து மற்றும் நைட்ரேட் அதிகமாக இருக்கிறது. இதில் இருக்கும் நைட்ரேட் சூடுபடுத்தும் பொழுது நைட்ரைட்டாக மாறும். இது புற்றுநோயை உண்டாக்கும் பண்பை கொண்டது. கீரை உணவுகளை மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிடுவதால் செரிமான பிரச்சனைகள் உண்டாகும். உடல் புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகரிக்கும். எனவே கீரையை சூடுபடுத்தி சாப்பிடுவதை தவிர்க்கவும். பீட்ரூட்டில் இரும்பு சத்து மற்றும் விட்டமின் B12 சத்துக்களை கொண்டிருக்கும் பீட்ரூட் கிழங்கு இரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க உதவுகிறது. இந்த பீட்ரூட்டை பயன்படுத்தி சமைத்த உணவுகளை மீண்டும் மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிடும் பொழுது அவை விஷமாக மாறிவிடும். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அதிகம் விரும்பி உண்ணும் உணவு வகை காளான். இதில் செலினியம் அதிகமாக உள்ளது. இது எலும்புகளின் உறுதித்தன்மையை அதிகரிக்கும். இரும்பு சத்து அதிகம் கொண்டது. இவற்றை மீண்டும் மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிடுவதால் வயிற்றுப்போக்கு, வாந்தி, குமட்டல் போன்ற உடல்நல பிரச்சனைகள் ஏற்படும். நாம் பயன்படுத்தும் குக்கிங் ஆயில் எந்த வகையான ஆயிலாக இருந்தாலும் அதை திரும்ப திரும்ப சூடுபடுத்தி பயன்படுத்தும் பொழுது அதன் அடர்த்தித்தன்மை அதிகரிக்கும். அது பயன்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்படும். அதை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தும் பொழுது இருதய நோய் மற்றும் புற்றுநோய் ஏற்படும். எல்லாம் தெரிந்த பின்னும் விழிப்புணர்வு இல்லாமல் மீண்டும் மீண்டும் செய்த தவறையே செய்யாமல் விழிப்புணர்வோடு நடந்து கொள்வோம். நம் குடும்பத்தையும் நம்மையும் காப்பாற்றுவோம்.